ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யறது பார்க்கலாம். இங்கே தேங்காய் எண்ணெய் இப்படி தான் கட்டி போயிருக்கோம். ஏன்னா இப்போ வேறு வின்டர் ஆரம்பிக்க போகுது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சீரகம். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை இதை ஒரு பெட்டி $7 அதனால் இந்த மாதிரி சாதம் மாதிரி கலரி கொடுத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் நினச்சிட்டு அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் முருங்கீரை செஞ்சு சாப்பிடுங்க. 1 நாள் பொரியல் சாப்பிடுங்க, 1 நாள் இப்படி சாப்பிடுங்க. தேங்காய், கொஞ்சம் பூண்டு தோலோடே போடலாம். சும்மா கொஞ்சமாக, கொஞ்சம் நிறைய வேண்டாம், ஒரு ஸ்பூனு. அப்புறம் ஜீரகம், நல்ல ஒரு வாசனைக்காக இது போட்டு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். முருங்கைக்கீரை பாருங்கள், அவ்வளோ போட்டேன். வதங்கினவனே உளுந்தாயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம இதில் 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி இது போட்டிருக்கிறேன். இப்போ உப்பு, இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா அந்த மசாலா மிளகாத்தூள் நெடியெல்லாம் போகணும். இல்லைன்னா கீரைக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. நம்ம மசாலாலாம் போடுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே மசாலா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி சுண்டுடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு கிளறிடலாம். ஏற்கனவே சாப்பாடு 2 கிளாஸ் உடைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய், பூண்டு, சீரகம், மிளகு அரைச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க, அதுக்கு தான் அது போடுறது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். விட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபுல்லாக கலருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது ஒரு கோயம்புத்தூர் ஸ்டைல் டிஷ்ஷுங்க. இது நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.